ரெஸ்பெக்டட் பிஎல்ஓஸ், இப்போ நம்ம ஃபார்ம் 8ல் ரீப்ளேஸ்மெண்ட் கார்டை பற்றி சொல்ல போகிறேன். இப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பிஎல்ஓ ஆப்குள்ளே போகிறோம். இதில் ஃபார்ம்ஸ்குள்ளே போகிறேன். போனானா இப்போ நான் 8 ஃபார்ம், சரியா? 8 ஃபார்மு. இந்த 8 ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 ஃபார்மில் என்ன பிரச்சனைனா, 8 ஃபார்மில் ஷிஃப்டடுன்ற ஃபார்முக்கு மட்டும்தான் நீங்கள் எந்த ஓட்டர் ஐடி நம்பர் வாங்கினாலும் உள்ளே போகும், சரியா? ஷிஃப்டடுன்ற ஆப்ஷனுக்கு எல்லா ஓட்டர் ஐடி நம்பரும் உள்ளே போகும். அந்த ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் போட்டுட்டு சேம் எப்பிக்குன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். ஆனால் இது நான் சொன்ன மாதிரி 8 ஃபார்ம் வந்து மொத்தம் 4 ஃபார்முக்கு சமம் சொன்னேன். அதில் ஷிஃப்டடு மட்டும்தான் அதுக்குள்ளே போக முடியும். இதில் மேலேயே இருக்குது பாருங்கள் 4 ஃபார்மு. இதில் ஷிஃப்டட் ரெசிடென்சிக்கு மட்டும்தான், ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் நீங்கள் யாருடைய ஓட்டர் ஐடி நம்பர் போட்டாலும் உள்ளே போகும், சரியா? ஒரே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க. உங்களுடைய பாகத்துக்கு புக்குலேயே இருக்கிற முதல் ஸ்ட்ரீட்டில் தான் அவங்க, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீட்னா அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் அவங்க இருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்குள்ளேயே ஷிஃப்டடுன்னு போட்டாங்கன்னா கண்டிப்பாக சரியா? ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆனால் எரராக மாறிடும். ஏன்னா அவங்க ஏற்கனவே அதே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்கண்ணா. அதுதான் கரெக்ஷனில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது. கரெக்ஷன் ஆப்ஷனில் ஒரு அட்ரஸ் கேட்கும். அது என்னென்னா, கரெக்ஷன் ஆப்ஷனில் கொடுக்குற அட்ரஸ் என்னென்னா, ஒரே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க, அதே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க. சும்மா ஒரு ஃபில்லிங் மிஸ்டேக்கு, இல்லைனா அந்த நேம் ஏதோ தப்பாக இருக்குது, இல்லைனா அந்த வீட்டு நம்பர் தப்பாக இருக்குது, அதுக்கு பண்ணுறது. ஆனால் ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு போகிறாங்கனாலே அது ஷிஃப்டட் ஆப்ஷன் தான். நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி பண்ணணும். பக்கத்து பூத்துலேருந்து இந்த பூத்துக்கு வராங்கனாலும் ஷிஃப்டட் ஆப்ஷன் தான். பக்கத்துக்கு ஏசியில் வர தாலுக்காலேருந்து வராங்கனாலும் ஷிஃப்டட் தான். வேறு ஊர்லேருந்து வராங்கனாலும் ஷிஃப்டட் தான், சரியா? அவங்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே என்ன போட்டாலும் ஓகே எடுத்துக்கும். ஆனால் இந்த கரெக்ஷன் ஆப்ஷனு, ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு, பிடபிள்யூடி, இது 3க்குமே நீங்கள் வேறு யார் ஓட்டர் ஐடி நம்பர் போட்டாலும் இதில் 100 கடை காட்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்ஷன் ஆப்ஷனு, ரீப்ளேஸ்மெண்ட்டு, பிடபிள்யூடி, நம்மளுக்கு கொடுத்துருக்க பாகத்துக்கான புக்கில் யார் நம்பர் இருக்கோ, நம்மளுடைய லாகின்குள்ளே யாருடைய எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்களோ அந்த ஓட்டர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த 3 ஆப்ஷன் நம்மளால் செய்ய முடியும். அது மேலே கவனம் செலுத்துங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஓட்டர்ஸ்க்கு மட்டும்தான், நம்ம ஆன்லைனில் இருக்கிற, நம்ம ஃபோனில் இருக்க பிஎல்ஓ ஆப்பில் இருக்க ஓட்டர்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க பாகத்துக்கான புக்கு, எஸ்ஆர் புக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, முடிச்சு ரோல் புக்கு, அந்த புக்கில் இருக்கிற ஓட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த 3 ஆப்ஷனுக்கு நம்ம ஃபார்ம் வாங்க முடியும். அதை ஞாபகம் வச்சு வாங்கணும், சரியா? இப்போ நம்ம இந்த 3 ஆப்ஷனில் எது கேட்டாலும் அந்த அவங்களுக்கு மட்டும் தான் வாங்கணும். மற்றவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பிஎல்ஓ கிட்ட தான் நீங்கள் அனுப்பி விடணும், சரியா? அந்த பிஎல்ஓடைய பார்ட்டில் தான் அவங்களால அந்த ஃபார்மை கொடுக்க முடியும், சரியா? இப்போ நம்ம அடுத்தது இங்கே பாருங்கள், இதில் ஓட்டர் ஐடி நம்பர் போடுறேன். ரீப்ளேஸ்மெண்ட் கார்டை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட் கார்டுனா என்கிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது, கார்டு இல்லை. ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது ஆனால் கார்டு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு. இப்போ நான் அவங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ணோன்னா, இப்போ எல்லாருக்குமே நம்ம ஃபார்ம் 8 கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மள்கிட்ட ஃபார்ம் 8 அவ்வளோ இல்லை. ஏன்னா ஷிஃப்டடு, கரெக்ஷன் கூட ஃபார்ம் கம்மியாக வரும். ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு 100 கூட வரலாம். ஏன்னா நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, என்கிட்ட ஐடி நம்பர் இருக்குது, புது கார்டு இல்லை, ஸ்மார்ட் கார்டு இல்லைன்னு. அவங்க எல்லாருக்காகவும் நீங்கள் ஒரு நோட் எடுத்துகிட்டு போயிருங்க. அந்த நோட்டில் நீங்கள் நம்பர் 1 போட்டு, அவங்க யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஹெட்டிங்கில் ரீப்ளேஸ்மெண்ட் கார்டுன்னு போட்டுக்கோங்க. நம்பர் 1ன்னு போடுங்க. அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கோங்க, அவங்க நேம் எழுதிக்கோங்க, அவங்க ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க, சரியா? எழுதிக்கிட்டு ஆதார் நம்பர் கொடுத்தாங்கன்னா எழுதிக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் கார்டுன்னொன்னே நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை ஒரு 8 ஃபார்மாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் போடுறோம். யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு போடுறோமோ அவங்களுக்கு இது இந்த பாகத்துக்குரியவங்க. அதனால தான் இவங்களுக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு போடுறேன். கரெக்ஷன் கார்டாக இருந்தாலும் இவங்க பாகமாக இருந்தால் தான் போட முடியும். அதே மாதிரி பிடபிள்யூடியாக இருந்தாலும் இவங்க கார்டாக இருந்தால் தான் அவங்களால பதிவு பண்ண முடியும். இவங்க நம்ம பாகமாக இருந்தால் தான் பதிவு பண்ண முடியும். இப்போ அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு சேம் போட்டேன்னா, சேம் போட்டு ஃபில் ஃபார்ம் 8 போட்டு அவங்க டீட்டெயில்ஸ் வந்துச்சு. அவங்க பேர் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த வட்டத்தில் போய் இப்படி தொட்டுட்டேன்னா இவங்க தான் அவங்க, அதனால் தொட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். 4 ஆப்ஷன் கேட்குது, நீ என்ன பண்ண போகிறேன்னு. நான் 3வது ஆப்ஷன் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் போடுறேன். அப்புறம் ஃபில் ஃபார்ம் 8 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், சேவ் நெக்ஸ்ட்டு கேட்குது. நான் சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். நான் இப்போ சொன்ன மாதிரி ஆதார் நம்பர் கொடுத்தாங்கன்னா அடிங்க, அதுக்கு இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அடிங்க, இதை அழிச்சிருங்க. அழிச்சிட்டு மொபைல் நம்பர் அடிங்க. அப்படி அவங்க மொபைல் நம்பர் கொடுக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் மொபைல் நம்பரை அந்த இன்ட்டுவை மட்டும் அழிச்சிட்டாலே அது மூவ் ஆகிடும். ஆனால் இன்ட்டு அழிக்கணும், கண்டிப்பாக அழிச்சா தான் மூவ் ஆகும்.
அவ்வளோதான். நான் அவங்களுக்கு மொபைல் நம்பர் இருக்குது, நான் இல்லை அடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் இமெயில் ஐடி கேட்குது. இதில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணனால மொபைல் நம்பர் அப்டேட் ஆகும்னா கண்டிப்பாக ஆகாது. ஆனால் கார்டு மட்டும் ஸ்பீட் போஸ்ட்டில் அவங்களுக்கு ஒரு மாதத்தில் வீட்டுக்கு வரும். இந்த இன்ட்டுவெல்லாம் இப்படி அழிக்கணும். அப்போ தான் உங்களால் சேவ் நெக்ஸ்ட் கொடுக்க முடியும். கொடுத்துட்டேன்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு மட்டும் ப்ரூஃப் கேட்கும். அதனால் நான் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். டெஸ்ட்ராய் டியூ ரீசன் வி லேர்ன் கண்ட்ரோல் லைக் ஃப்ளட்ஸ் ஃபயர் அதர் நேச்சுரல் டிசாஸ்டர் எக்ஸெட்ரா. ஏதோ ஒரு காரணத்தினால தொலைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு காரணம். சரி, அப்புறம் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இவ்வளோ தான் ப்ராசஸ். நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்களா, ஓட்டர் ஐடி நம்பர் போட்டேன், ஃபோன் நம்பர் இருந்தால் போட்டேன், ஆதார் நம்பர் இருந்தால் போட்டேன், மெயில் ஐடி இல்லைன்னா அதை அழிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் நார்மலாக இப்போ சேவ் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே ஆயிடுச்சு கார்டு. இந்த ஃபார்முக்கு இதுதான் ப்ராசஸ்ஸு. இவ்வளோண்டுக்காக நீங்கள் அந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நமக்கு தேவையான டைமில் ஃபார்ம் கிடைக்காது. அதனால் ஒரு நோட்டில் அவங்க சீரியல் நம்பரு, அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரு, அவங்களுடைய ஃபோன் நம்பரு, அவங்க ஆதார் நம்பர் கொடுத்து எழுதுங்க. அவங்க நேம் எழுதி அப்படியே போட்டு சீரியல் நம்பர் படி போட்டுக்கிட்டே வந்துடுங்க. இது ஃபார்ம் 8 ரீப்ளேஸ்மெண்ட் கார்டுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஃபார்ம் உடனே பப்ளிக் முன்னாடியே அடித்தாலும் பரவாயில்ல, அடித்து அதை ஓகே பண்ணிக்கிட்டே வந்துட்டே எல்லாம் ஓகே. நீங்கள் வீட்டுக்கு போய் அடித்தாலும் ஓகே. அவ்வளோதான். இப்போ பாருங்க, நான் சப்மிட் கொடுக்குறேன்னா, சப்மிட் கொடுத்து எஸ் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது சப்மிட் ஆகிடும். இவ்வளோ தான் ப்ராசஸ். அதனால் இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு ப்ராசஸ். இப்படி எஸ் கொடுத்துட்டேன்னா அது சப்மிட் ஆகிடும். சரியா? நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இப்போ நான் ஒரு ஓட்டர் ஐடி நம்பர் எடுத்து போட்டேன். அதனால் நான் உங்களுக்கு இதில் எஸ் கொடுக்கலாம். ஆனால் இதில் எஸ் கொடுத்தா கண்டிப்பாக சப்மிட் ஆகிடும். நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். இதுதான் அந்த ஃபார்ம் 3 ஆப்ஷனு. இதுக்கு நீங்கள் ஃபார்ம் யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ.